மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பூத் ஏஜெண்டாக போயிருந்தேங்க இப்போ நடந்த எலெக்ஷனுக்கு. அதில் நடந்த ஒரு சில முரண்பாடுகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆக்டர் சூரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்லேயே எந்த பூத்லேயுமே பேர் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்குங்காட்டி அது நியூஸில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இதே சாதாரண மக்களுக்கு யாராவது ஒருத்தர் கண்டுக்கிட்டீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உட்கார்ந்த பூத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய பேர் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஆண் அப்படின்னா அவருக்கு பெண்ணோட பேர் இருக்குது. இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அங்கே வேற ஒரு பெண்மணியோட பேர் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்மணி அப்படின்னா நான் பார்த்தேன், சரோஜா அப்படிங்கிற இடத்துல ராஜ் அப்படின்னு இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி இந்திய வாக்காளர் பட்டியலில் யார் இது முறையாக பராமரிக்கிறாங்க, இது யார் மேலே தப்பு சொல்கிறது அப்படின்னு சத்தியமாக யாருக்கும் தெரில. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த வாக்காளர் பட்டியலில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இது என்னுடைய பூத்தில் மட்டும் இல்லை, இது என்னுடைய ஏரியாவில் நடந்ததுனால நான் சொல்கிறேன். என்னுடைய கிராமத்தில் நடந்துச்சு. ஆனால் இதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஒரு வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னா அது முறையாக அவங்களுடைய பேர் 5 வருஷம் ஒரு எலெக்ஷன் போடுறீங்க, ஒரு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா 5 வருஷம் டைம் இருக்குது. 5 வருஷம் வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலை சரி பார்க்காம என்ன பண்ணுறீங்க, அதை சரி பார்க்குறீங்க. இது யார் மேலே குத்தம் சொல்கிறது? அண்டர் கிரவுண்ட்லேருந்து கீழேருந்து வேலை செய்கிறீங்களா அதை தப்பு சொல்கிறதா, இல்லை மேலே இருக்கிறவங்கள தப்பு சொல்கிறதான்னு யாருக்குமே தெரியல. சொல்லுங்கள். இப்போ சூரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பாருங்கள். என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பேர், அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கல அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. சூரி ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ஆக்டர்னால அந்த நியூஸ் வெளிவந்துருச்சு. வெளிவராத நியூஸ் நிறைய இருக்குது. வெளிவராத இந்த வாக்காளர் பட்டியலில் நடந்தது நிறைய இருக்குது. அது யாருமே வெளி கொண்டு வரது இல்லை. சூரி அவங்களுடைய பேட்டி பார்த்தோன்னா இந்த வீடியோ போட்டு ஆகணும். ஏன்னா நான் ஒரு பூத் ஏஜெண்டாக இருந்ததுனால நான் அதை உள்ளே காலையில் ஒரு 6 மணி போயிட்டு ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருந்ததுனால அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நடக்கலை அப்படின்னு யாருமே சத்தியமாக சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கும் பேர் லிஸ்ட்டில் பேர் இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்தாலும் சரியான இன்ஷியலோட இருந்திருக்காது. அதே மாதிரி பேர் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதாவது ஒரு ஆம்பளையோட பேர் ஆம்பளைக்கு மாறுறது ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை பேர் மாறுறதும், பொம்பளைக்கு ஆம்பளை பேர் மாறுறதும் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு எவிடன்ஸும் நிறைய என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் அந்த பூத் லிஸ்ட் பார்க்கும்போது அதான் சொன்னேன்ல, இப்போ நான் சொன்னது, ஒரு பெண்மணிக்கு பேர் ஆணோட பேர் இருக்குது. அதே மாதிரி ஆணுக்கு பெண்ணோட பேர் இருக்குது. பாலினம் அப்படிங்கிற இடத்துலையே பெண்ணோட பேர் இருக்குது. இதெல்லாம் யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரில. இந்த வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறது அண்டர் கிரவுண்ட்லேருந்து வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை மேலே நமக்கு இது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அது யார் மேலே குறை சொல்கிறது அப்படின்னு யாருக்குமே சத்தியமாக தெரில. இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். இது மாதிரி இதெல்லாம் யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க, இது யார் மூலிமா சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரில. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு இந்திய தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு யார் தான் பொறுப்பேற்பீங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. அது மேலிடத்துல எல்லாமே சொல்கிறேன். இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா தேர்தல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தேர்தல் அதிகாரி கீழே எல்லாமே வருது. இதெல்லாம் ஏன் நீங்கள் என்ன சரி பண்ணாமல் இருக்கீங்க? இது எப்படி இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி இது போய் முடியுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரிலைங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சாதாரணமாக ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டோம், இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா இதை யாருமே அதிகமாக பார்க்குறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஷேர் பண்ணுறது கிடையாது. இது மாதிரிலாம் ஷேர் பண்ணால் தான் இது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். கொஞ்சம் படித்த மக்களுக்கும் கொஞ்சம் ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே மொபைல் எல்லாருமே கையில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் தெரியும். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாக்காளர் பட்டியலில் பேர் மாறி இருந்தாவோ ஃபோட்டோவே மாறி இருக்குதுங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். வாக்காளர் பட்டியலில்
இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு உள்ளது வேற ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்குது. அது மாதிரி நிறைய வந்து என் கண்கூட பார்த்தேன். நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்திட்டு வாக்கு செலுத்த முடியாமல் திரும்பிட்டு போனாங்க. அதாவது வந்து வாக்கு செலுத்த வந்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கிறதுனால வாக்கு செலுத்த முடியாமல் திரும்பி போனவங்களே இருக்காங்க. அந்த வயசானவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 60 வயசில் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டாகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி வராங்க அப்படின்னா அவங்கள திருப்பி அனுப்பும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? நான் உள்ளே இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு வயசான அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து வயசு பொண்ணோட ஒரு 25 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பாட்டிமாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ஆனால் அங்கே 25 வயசோட பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த அம்மா நான் 25 வயசுலேயே ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய குறைகள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குதுங்க. நிறைய பேர்த்தோட நேமோ ஃபோட்டோ நிறைய மாறி இருக்குது. அவங்க அட்ரஸும் மாறி இருக்கிறது வேறு விஷயம். அட்ரஸு மாறி இருந்தால் அது வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடம் அட்ரஸ் வர்றது வேறு. ஆனால் ஃபோட்டோ மாறுது, பேர் மாறுது, ஆம்பளைக்கு பொம்பளை போட்டோ வருது, பொம்பளைக்கு ஆம்பளை போட்டோ வருது. இதெல்லாம் என்ன வந்து வாக்காளர் பட்டியல் நீங்கள் சரி பார்க்குறீங்க? எத்தனை வருஷம் இருக்குது? ஒரு வருஷம் ஓட்டு செலுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து யார் தான் சரி செய்வீங்க? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கண்டிப்பாக உங்களுக்குலாம் நடந்திருக்கும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்காட்டியும் பரவாயில்ல, மற்ற யாருக்காவது நடந்திருக்கும், நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்னென்னமோ விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.